வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் ஒன்று முழுமையாக பலித்துவிடக்கூடிய நேரம். நீ என் வாக்கினை கேட்டு முடிக்கும் போது நிச்சயமாக ஆனந்த கண்ணீர் விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனதான கந்தன் இன்று இந்த வெள்ளியில் ஒரு விஷயத்தை நடத்த வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, எப்பொழுதுமே சில விஷயங்களை நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும். சில விஷயங்களை உன் மனதில் நிலைநிறுத்த வேண்டும். தெய்வம் நம் முன்னால் வரும் பொழுது நம்முடைய மனது எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்குள் மனதை அலைபாய விட்டு கொண்டிருக்காமல் உன் அப்பன் எனக்காக இந்த 10 நிமிடத்தையும் ஒருக்கி கந்தன் சொல்ல வருகின்ற விஷயங்களை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டாயானால் நிச்சயமாக உனக்கும் நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. முருகன் நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். என் குழந்தையே, பெண்ணினுடைய மனவழி ஒரு குடும்பத்தையே ஆட்டம் காண வைத்துவிடும். ஒரு பெண்ணை அள வைத்த வீட்டில் நிம்மதி ஒருபோதும் நிலைக்காது. அவர்களின் மனவழியும் வேதனையும் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு தாயை கண்ணீர் சிந்த விட்டுவிடக்கூடாது. ஒரு மனைவியை மனவேதனை அடையச் செய்யக்கூடாது. மகளை அவமதிப்பு செய்யக்கூடாது. உடன் பிறந்த சகோதரியை துன்புறுத்தக்கூடாது. இவை எல்லாமும் தர்மம் உடையக்கூடிய இடம் என்பதுதான் உண்மை. அதனால்தான் பெண்ணை அளவைத்த வீட்டில் நிம்மதி நிலைக்காது என்பதனை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு நாம் தகுந்த மரியாதையும் மதிப்பையும் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும். அவர்கள் அதை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. அதை நாம் ஒருபோதும் அவர்களிடத்தில் எதிர்பார்த்து நிற்கவும் கூடாது. பிறருக்கு நீ கை கொடுக்கும் வரை தெய்வம் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் கை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனது யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் தெய்வம் மேலும் மேலும் வந்து உதவிகளை செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தினுடைய அன்பு எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வரக்கூடிய இந்த காலங்களை நீ ஒரு நொடி பொழுதிலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் இந்த கந்தன் முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி எல்லாவற்றையும் நீ தெரிந்து வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. தெய்வம் இருப்பதை நாம் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உண்மையில் தெய்வத்தினுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் அவர்கள் மனதிற்கு பிடித்த விஷயங்களை நாம் நிச்சயமாக செய்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதே நடக்கும் என்பதுதானே உண்மை. இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயங்களை இனி சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதுதானே உண்மை. இதையெல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. இதையெல்லாமும் உணர்ந்து இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வழிநடத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இனி அத்தனை நிலையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் வேண்டியபடி சரியாகவே உனக்கு நடந்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரமும் நாம் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். உனக்காக நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் இருக்கும் இடம் நிச்சயமாக உனக்கு நல்லதையே கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ தனியாக இருக்கலாம். யாரும் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் முயற்சியை யாரும் மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய மனதில் நினைத்துக்கொள், இன்று வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் ஆரம்ப நிலையில்தான் இருந்தார்கள். இன்று கஷ்டம் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நாளை உன்னுடைய பலமாக மாறும். அழுகை வந்தாலும் பரவாயில்லை,
ஆனால் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. உன் கனவை யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. விழுந்தாலும் எழுந்து நடக்க நடக்க பாதை தானாக உருவாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தெய்வம் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் மிக பெரிய விஷயமாக இருக்க போகிறது. இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்த நினைக்கின்ற விஷயம் மிகப்பெரிய விஷயமாக இருக்க போகிறது. அதனால் இதையெல்லாமும் உணர்ந்து புரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரங்கள் உனக்கான தேவைகளை எல்லாமும் இனி சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும்படி உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் கந்தனிருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த வாழ்க்கை இனி அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றிலும் என் பிள்ளைக்கான தேவைகளை நான் நடத்தி கொடுப்பது போல ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் உன்னை நிச்சயமாக வலிமைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இனிமேல் என் பிள்ளைக்கென இந்த கந்தன் வந்து நிற்பதை நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே நீ நினைத்து பார்த்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நாம் யாரை வேண்டுமானாலும் நம்முடைய சாமர்த்தியத்தால் ஏமாற்றி விடலாம். ஆனால் நம்முடைய மனசாட்சியையும் நம்மை படைத்த இறைவனையும் நாம் ஒருபோதும் ஏமாற்ற முடியாதல்லவா? அதுதானே உண்மை. அந்த ஒரு விஷயத்தை ஒருபோதும் என் குழந்தை நீ செய்து விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான தேவைகளும் உனக்கான விருப்பங்களும் இனி நிச்சயமாக ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கந்தனிருந்து உன் வெற்றிக்கு எப்பொழுதும் உறுதுணையாக உன்னை வழிநடத்துவதை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை வாழச் சொல்வதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது இனிமேல் எதிலும் என் பிள்ளை தன்னுடைய மன வருத்தங்களை மட்டும் ஒரு காலமும் விட்டு விடாதே. உன்னை சூழ்ந்து வரக்கூடிய எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ நம்பு. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எல்லாமும் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் இனி உனக்கு வேண்டியதை நீ விரும்பியபடியே உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அல்லவா? காலம் உனக்கு இனிமேல் நிம்மதியை கொடுக்கும். இந்த நேரம் இனி உனக்கு நீ விரும்பியதை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும். தள்ளாடி நின்றாலும் தனித்து நின்று உன் வேண்டிய காரியங்களை செய்து பார். யார் காலிலும் விழுந்து விடாதே. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இரண்டு முகம் இருக்கிறது. ஒரு முகத்தை காட்டி தான் யோக்கியன் என்று நிரூபிப்பதற்கு பாதி நாள் போராடுகிறான். அந்த மோசமான முகத்தை மறைப்பதற்கு மீதி நாள் போராடுகிறான். உண்மையான மனிதர்கள் என்று இப்பொழுது யாரும் எங்கும் இல்லை. இதுதான் இன்றைய நடைமுறை வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். பிறவிகள் 7 என்றால் இதுவே இறுதியாக இருக்கட்டும் என்று நீ சொல்கிறாய். என் குழந்தையே, ஒருபோதும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் சொல்லிவிடாதே. எதையுமே நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தருணங்களையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் பலவற்றையும் நீ நிச்சயமாக முதலில் புரிந்து கொண்டிருந்தாலே இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை தருவதை உன்னால் கண்கூடாக காண முடியும். கலங்காமல் கந்தன் இருக்கிறேன். வெள்ளிக்கிழமையில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தாமல் நான் செல்ல மாட்டேன்.
வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.